காமெடி நடிகர் மயில்சாமி காலமானார். அவருக்கு வயது 57. சென்னையில் வசித்து வந்த அவருக்கு திடீரென மாரடைப்பு ஏற்பட்டதாகவும் மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற போது அவர் காலமாகிவிட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்ததாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. மயில்சாமி தமிழ் திரையுலகில் தடம் பதித்த காமெடி நடிகர்களில் ஒருவர். அவரது நகைச்சுவை நடிப்பு பலராலும் ரசிக்கப்பட்ட ஒன்று. பல்வேறு தரப்பு ரசிகர்களை தனது காமெடி நடிப்பினால் கவர்ந்தவர் அவர். பல காலமாக பல்வேறுபட்ட கதாபாத்திரங்களில் அவர் நடித்து வந்திருக்கிறார். அவரது நகைச்சுவை நடிப்பு என்பது பல்வேறுபட்ட விதங்களிலும் இருந்து வந்திருக்கிறது. சமீப காலங்களாக அவர் குணச்சித்திர வேடங்களிலும் நடித்து வந்தார். அவருக்கு ஏற்கனவே மாரடைப்பு ஏற்பட்டிருந்த நிலையில் அதற்கான சிகிச்சையும் அவர் பெற்று வந்ததாக அவரது குடும்பத்தினர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். ஏற்கனவே அவருக்கு ஒரு முறை இருதய அறுவை சிகிச்சை செய்யப்பட்டதாகவும் குடும்பத்தினர் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். சிவபக்தரான அவர் அந்த சிவராத்திரியை ஒட்டி அதற்கான வழிபாடுகளிலும் ஈடுபட்டிருந்ததாகவும் குடும்பத்தினர் தெரிவிக்கிறார்கள். இந்த நிலையில் அவருக்கு திடீரென மாரடைப்பு ஏற்பட்டதாகவும் இதற்காக மருத்துவமனை கொண்டு சென்றபோது அங்கு மருத்துவர்கள் பரிசோதித்த போதும் சிகிச்சை அளித்த நிலையிலும் அவரது உயிர் பிரிந்ததாக தகவல் வெளியாகி இருக்கின்றன. மயில்சாமியின் மறைவை அடுத்து திரையுலகத்தினர் அதிர்ச்சியும் இரங்கலும் தெரிவித்து வருகிறார்கள். சென்னை சாலிகிராமத்தில் இருக்கக்கூடிய அவரது இல்லத்தில் அவரது உடல் இறுதி மரியாதைக்காக வைக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. அங்கு அவரது உடலுக்கு இறுதி அஞ்சலி செலுத்துவதற்காக திரையுலகத்தைச் சேர்ந்தவர்கள் சென்று வருகிறார்கள். திரையுலகத்தின் சேர்ந்த முன்னணி நடிகர்கள், இயக்குநர்கள், தயாரிப்பாளர்கள் என்ற பல்வேறு தரப்பினரும் மயில்சாமி இல்லத்திற்கு சென்று அவரது உடலுக்கு அஞ்சலி செலுத்தவுடன் அவரது இறுதிச் சடங்குகள் அடுத்த அவரது குடும்பத்தினர் எப்போது நடைபெறும் என்பது குறித்து முடிவெடுப்பார்கள் என்ற தகவல் வெளியாகின்றன. சத்தியமங்கலத்தைச் சேர்ந்தவரான மயில்சாமி திரையுலகில் பல்வேறு படங்களிலும் நடித்திருக்கிறார். கிட்டத்தட்ட ஒரு 400 படங்களுக்கு மேல் நடித்திருப்பதாக குடும்பத்தினர் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். மயில்சாமியின் மறைவுக்கு பல்வேறு தரப்பினரும் இரங்கலும் அஞ்சலியும் தெரிவித்த வண்ணம் இருக்கிறார்.